Example 12.3. A solid is composed of a cylinder with a hemispherical ends. Of the whole length of the solid is 104 centimeter and the radius of each hemispherical end is 7 centimeter. Then find the cost of the polishing its surface at the rate of rupees 2 per decimeter square. Take pi equal to 22/7 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, இப்படி தான் நம்மளுக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரில் ஹெமிஸ்பியரிக்கல் எண்டு, ஹெமிஸ்பியரிக்கல்னால் என்னது, ஒரு ஸ்பியரை வந்து ரெண்டாக கட் பண்ணால் அது பேர் என்னது, ஹாஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஹெமிஸ்பியர். அப்படி ஹெமிஸ்பியருக்கா இங்கே ஒன்று இங்கே ஒன்றும், டூ எண்டில் ரெண்டு இருக்குது. த ஹோல் லென்த் ஆஃப் த சாலிட் இஸ் எவ்வளவு, லென்த்து வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 104. மொத்தம் இதை ஃபுல்லாக 104. புரியுது இல்லைங்களா? அப்போது த 104 டோட்டல் ஆஃப் இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் சேர்த்து உள்ள ஹைட்டு, அதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 104 சென்டிமீட்டர். அந்த ரேடியஸ் ஆஃப் ஈச் ஹெமிஸ்பியரிக்கல் எண்ட், அந்த இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளவு, 7 சென்டிமீட்டர். தென் ஃபைன் த காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் 2 per rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. rupees 2 per decimeter square. அப்போ இது வந்து ஹெமிஸ்பியரிக்கல் போர்ஷன், இது வந்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன், இது ஹெமிஸ்பியர் போர்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, கிவன் த ஹோல் லென்த் ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு 104 சென்டிமீட்டர், அதுவும் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். அந்த ரேடியஸ் ஆஃப் ஈச் ஹெமிஸ்பியர் இஸ் 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, ரெண்டுத்தையும் பார்த்தோம். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் த சாலிட் இஸ் 104. அதிலிருந்து இந்த ஒரு 7ம் இந்த ஒரு 7ம், புரியுதுங்களா, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, அப்போ 2 × 7 எவ்வளவு, 14. அப்போ 104லேருந்து 14 லெஸ் பண்ணிட்டோம்னா சிலிண்டர் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, 9 சென்டிமீட்டர், அதாவது 90. புரியுதுங்களா? 104லேருந்து அந்த 14 போயிடுச்சுன்னா 90, இந்த போர்ஷன் மட்டும்தான் 90. இந்த சிலிண்டர்கள் இந்த ஹெமிஸ்பியர், இந்த இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு ஹெமிஸ்பியர், அது கிடையாது, வெறும் அந்த சிலிண்டர் போர்ஷனுக்கு மட்டும் 90 சென்டிமீட்டர். ஃபார் ஹெமிஸ்பியரிக்கல் போர்ஷன் ஆர் வந்து எவ்வளவு இருக்குது, ஆர் ஈக்குவல் டு அதே சேம் என்ன இருக்குது, 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா ரேடியஸுக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சர்மவுண்டடாக தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் காமனாக இருக்கிறனால ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஃபார் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் எடுக்கிறோம், ரேடியஸ் வந்து அதே 7 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு நம்ம இங்கே பார்த்தா 90 சென்டிமீட்டர் இல்லைங்களா, அந்த 90 சென்டிமீட்டரை நம்ம இங்கே எழுதிடுறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து therefore the total surface area of the solid. அப்போ டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் சர்ஃபஸ்னால் என்னது, டிஎஸ்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா 2 × இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், அதனால் 2 × கர்வ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர், ரெண்டு ஹெமிஸ்பியருக்கு, ப்ளஸ் கர்வ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் பார்ட், கர்வ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட். கர்வ் சர்ஃபஸ்னால் சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே கர்வ் சர்ஃபஸாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் தான். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதை வச்சு இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் எ சாலிட் ஈக்குவல் டு 2 × 2πr² + 2πrh. அப்படின்னா என்னது, 2க்கு 2 போட்டுறோம், இன்ட்டு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு தான் நம்ம ஃபார்முலா என்னது, கர்வ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு 2πr² ப்ளஸ் கர்வ் சர்ஃபஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு தான் என்னது, 2πrh. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு டயக்ராம் புரியலைன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி நம்மளுக்கு ஒரு அந்த டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா, அதில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் ஹெமிஸ்பியர் நம்ம இங்கே போட்டிருக்கோம், ப்ளஸ் இந்த சிலிண்டர் போர்ஷன் மட்டும் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்குது, இங்கே ரேடியஸ் மட்டும் இருக்கும் R7, இங்கே ரேடியஸ் 6, ஹைட்டு வந்து எவ்வளவு, 90. புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 2க்கு 2 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இன்ட்டு 2π, ஆறுக்கு பதில் இங்கே ஆறு எவ்வளோ இருக்குது, 7, அப்போ 7² ப்ளஸ் இங்கே 2π, ஆறுக்கு பதில் 7, ஹைட்டுக்கு பதில் நம்மளுக்கு என்ன 2πrh தானேங்க, அப்போ 2π போட்டுட்டோம், ஆறுக்கு 7 போட்டுட்டோம், ஹெச்சுக்கு பதில் 90 நம்மளுக்கு தெரியும், அந்த 90யும் போட்டுட்டோம். ஸோ இப்போ 2க்கு 2 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுருங்க. இங்கே 2, இந்த 2க்கு இந்த 2 போட்டுருங்க, பைக்கு பதில் 22/7 போட்டுருங்க, இன்ட்டு 7 × 7, 7² 7 × 7 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு இந்த 7ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அடுத்தது 2 × 22/7,
இங்கே ஒரு 7 வரும் இன்ட்டு 90. அப்போ இந்த 7க்கு 7 அனுப்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 × 22 × 90 மட்டும்தான் இருக்கும். கீழே பாருங்கள், இந்த 2 இருக்குங்களா, இந்த 22, இந்த 2 2 சார் எவ்வளோ 4 ஆகிடுது. இந்த 22 இங்கே வந்துடுது, இங்கே 7 ஒண்டி மட்டும் இருக்கும். அடுத்தது இப்போது 4 × 22 88 × 7, 88 × 7 எவ்வளவு 616. அதேமாரி இங்கே பார்த்தா 2 × 22 44, 44 × 90 எவ்வளோ ஆகுது, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4576 அப்படின்னு வருது. அப்போது அந்த 4576ஓட 616 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4576 வருது இல்லைங்களா. ஆட் பண்ணி போட்டோம்னா இதை வருது. அதை டிஎஸ்ஏ ஆஃப் த சாலிட் ஈக்குவல் டு 4576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியான்னு வந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், கியூப்னு வந்ததுன்னா வால்யூம் கியூப் போடணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் இஸ் ஈக்குவல் டு 4576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் கியூபிக் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா?